அற்புதமான ஒரு வாழ்த்து பாடல். பூ போன்ற புன்னகையில் நான் உலகத்தை கண்டேன். உலகத்தை கண்டவர்கள் நிறைய பேர், அதில் குறிப்பிட்ட பேர் மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா என்ன வாழ்த்து பாடுறாங்களோ அதுலேருந்து நான் பேச தொடரணும். சண்டை போடுறது நீ பெரியாள் நான் பெரியாள், பெரியாள் யாருமே கிடையாது. எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எதுவுமே தெரியாதவர்களும் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். 100 மதிப்பெண் வாங்குறவங்க வந்து அறிவாளின்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தை நிர்ணயிக்கிற பெண்மணி அது அறிவாளின்னு சொல்லலாம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருப்பார். அப்போ ஒரு விஷயங்கள், பூ போன்ற புன்னகையில் உலகத்தை கண்டவள் யசோதை. கண்ணை மண்ணு தின்னுட்டு இருக்காரு, தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா யசோதை. பெரிய மண்பானையில் யாரும் இப்போ வந்து செய்கிறது கிடையாது, எல்லாம் பாக்கெட் தயிராக போயிடுச்சு. மண்பானையில் வந்து தயிர் கடையும் போது பெண்களுக்கு இந்த மார்பகம் விரியும், மார்பகம் இறங்காது, அழகாக தயிர் கடைவாங்க. அப்பெல்லாம் கடைவாங்களா? யசோதை தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் ஓடி வருது கண்ணனை பார்த்து. மகாபாரத்தில் கண்ணை மண்ணு தின்னுட்டு இருக்கான், சேட்டை பண்றா மாமி அப்படின்னு சொல்ல யசோதை கோவம் வந்துருது. ஒரு வேளை செய்ய விட மாட்டேங்கிறான், இவ்வளவு சேட்டை பண்றானே கண்ணு அப்படின்ட்டு மத்த எடுத்துட்டு போறாங்க பிள்ளைய அடிக்கிறதுக்கு. கோவம் வந்துருச்சு. போனா கண்ணு எங்க தெருவில் நின்றுட்டு இருக்கான், கரு 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 கருன்னு. அப்படி ஒரு அழகு, கருப்பு தான் அழகு. ஆனா ரொம்ப பேர் கருப்புனா அதை வெறுக்கிறாங்க. அந்த கலர் என்ன பாவஞ்சிச்சுன்னு தெரியல. கருமை தான் அழகு, இந்தியனி நிறமை கருமை தானே, அது எப்படியே வெறுக்கிறாங்கன்னு தெரியல. கரு கரு கருன்னு கண்ணை நின்றுட்டு இருக்காரு. கோவம் வந்துச்சு யசோதைக்கு. மண்ணு தினியா அப்படிங்க, உம்முன்னு வாயை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. வாயை திற அப்படிங்க. வாயை திறந்தான் கண்ண பரமாத்மா கிருஷ்ணன், குட்டி பையன். அண்ட பிரபஞ்சமே தெரிஞ்சது. அண்ட சராசரம், சூரியன், சந்திரன், கிரகங்கள் 9, பூமி, அதுல யசோதை மத்த வச்சு நிற்கிறது. கண்ணை வாயை திறந்து. அப்ப உலகத்தில் கண்ணனின் பூ போன்ற புன்னகையில் உலகத்தை அண்ட சராசரத்தை கண்டவள் யசோதை. அப்படி மெய் சிலிர்த்துட்டா. இந்த குழந்தைவா நம்ம வளர்க்குறேன், ஐயோ கடவுளே இந்த குழந்தை எனக்கு சுமக்கிற பாக்கியத்தை கொடுக்கலையேன்னு அன்று பூ போன்ற கண்ணனின் புன்னகையில் உலகத்தை கண்டவளா, பிரபஞ்சத்தை கண்டவள் யசோதை. ஆனா இன்னைக்கு கலியுகத்தில் வெளியில போயிட்டு வந்தா குழந்தையின் அந்த சிரிக்கும் குரலை பார்த்து தன் கவலையை மறப்பவள் தாய். 1000 பிரச்சனை இருக்கும், சாப்பாட்டுக்கு காசு இருக்காது, அடுத்த வேலை என்ன பண்ணுதில்ல. ஆனா குழந்தை பொக்க வாயத்தை சிரிக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்படுவான். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் சொல் கேளாதவர். தத்தி தத்தி குழந்தை பேசுறது கேட்கணும். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை, எல்லா ஆளுக்கு ஒரு போனை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். பிள்ளை பேசுறதை கேட்கணும். தாத்தா பாட்டி அத்தை மாமா தட்டி தட்டி பேசு, இது என்ன அது என்ன அப்படிங்கிறத கேட்கணும். அதை உலகத்தை நம்ம மறப்போம், கவலையை மறப்போம். ஆனா யாரும் கேட்கறது கிடையாது. என்னைக்கு கைபேசி கையில வந்துச்சு கவலை கன்றாவி எல்லாம் வந்து விழுந்துக்குச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து கவலை புன்னகையில் உலகத்தை மறந்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க அவர்கள் 32 கிராமத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறார். யாருக்கு மனசு வரும்? நான் சொத்தை, அதாவது சொத்து சேர்க்கதான் ஆசைப்படும். லட்சத்தை கோடி ஆக்கணும், கோடியை மில்லியன் ஆக்கணும். ஆனா தூக்கி கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது ஏழைகள் சிரிச்சாங்க பாருங்க. அந்த சிரிப்பிலே அவர் உலகத்தை கண்டார். அதான் உண்மை. பசிக்கிறவங்களுக்கு ஒருவேளை சோறு கொடுக்கணும். பக்கத்தில் பசியா இருக்காங்கல்ல, ரொம்ப பசியா இருக்கும், கூப்பிட்டு ஒருவேளை சோறு போடுங்க. அந்த ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க, பசியை முந்தொன்ன. அந்த சிரிப்பிலே நாம் உலகத்தை காணலாம். அப்போ ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒரு மகிமை உண்டு. ஏழை விவசாயி ஒரு நிலம் முத நெல் முளைச்சி வரும்போது ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்க முகத்துல. தன்னுடைய நிலம் இது, நான் விவசாயம் பண்ணிருக்கேன். முதல்ல அந்த நெல் பறிஞ்சு வரும்போது ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி பெண்கள் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை இருந்தால் அப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க. அந்த சிரிப்புல ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைச்சா ஒரு சந்தோஷம் இருக்கும். வாழ்க்கை நிறைவில்னா சந்தோஷம் இருக்காது. அப்ப ஒவ்வொரு நாம செய்யற செயல்பாடு ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை நம்ம கொடுக்கணும். யாருக்கு நம்ம லட்சத்தை அள்ளி கொடுக்க வேணாம், ஆனா அவர்களுக்கு ஒரு சிரிப்பை நம்ம கொடுக்கலாம். பெருமை இருக்கின்ற இந்த உலகத்துல வடிநாயகம் சிரிப்புள்ள பலரகம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்கும்படி வாழ்ந்துடாது என்றார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களே, நம்மளை சிரிக்க வைக்கிற ஆளை நம்ம சிரிக்க வைக்கணும், நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடிய ஆளை நம்ம சிந்திக்க வைக்கணும். சிரிப்புல 2 வித்தியாசம் இருக்கு. அப்ப எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூட கணக்கு இருக்கு. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரதோன்னு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதோம்னா நடிக்கிறான் வர்றான்னு வாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுக்கிட்ட கூடாது. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தேன், அன்னைக்கு சுத்த பைத்தியக்காரனை போயிட்டு வாங்க. அப்ப சிரிச்சா கூட்டத்தோட சிரிக்கணும், தனியா சிரிக்க கூடாது. அப்ப ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலையும் பல வித்தியாசங்கள் இருக்குன்னு தந்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அதென்ன சிரிப்புல பலரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி,
உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் வகை தந்த பொன்னான தாய் திரு தமிழ்நாடு நம்முடைய பாரம்பரியம் அந்த மண்ணு. அப்ப எங்க சிரிக்கணும் கணக்கு இருக்கா இல்லையா? ஆக அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள சிரிப்பு பலராக பிள்ளை சிரிச்சா சிரிக்கத்தான் செய்வாங்க. இந்த உலகத்துல தவறுதலா பேசினாலும் கூட தப்ப பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு அன்று இருக்குன்னா அது தாயாரப்பட்டவர். குழந்தை அப்பாவை போல அம்மாண்டு, அம்மாவை சித்தின்னு, சித்தியை கூப்பிடவும் மாமாண்டு, தவறுதலாக கூப்பிட்டால் ரசிக்கும்படி இருப்பது மழலை. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி குரல் இனிது யார் இனிது என்பத மக்கள் தன்னுடைய மழலை சொல் கேளாதார். எப்ப குழந்தையா இருக்க வரைக்கும் அது நல்லா இருக்கு, அப்பா அம்மான்னு மாத்துக்கிறது சொன்னா அதே உள்ள ஒரு பருவத்தை மீறும் பொழுது அப்பா பார்த்து அம்மாவோ அம்மா பார்த்து அப்பா மட்டும் கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபம் வரும். அப்ப எந்த விளையாட்டு எதை செஞ்சாலும் ஆரம்பத்தில் சிரிப்பா இருக்கக்கூடியது ஒரு காலகட்டத்தில் விளையா மாறும். தொட்டில் பழக்க சுடுகாடு வரைக்கும் 5 விளையாது 50 விளையாது. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சரி பண்ணலைன்னா அது எக்காரத்து கொண்டு எந்த சூழலையும் சரி பண்ண முடியாது. இந்த உலகத்தில் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை என்றாரு. என்ன அர்த்தம்? 100 குடம் தண்ணியை குடமா ஊத்துனாலும் பருவம் வந்தாத்தான் பழம் படுக்கும். அதுக்கான கால சூழ்நிலை இருக்கு. அப்ப எங்க எது நடக்குமோ அது நடக்கும். இந்த உலகத்தை மாற்ற முடியாது. சிரிக்கலாம், தப்பு இல்ல. இந்த உலகத்தில் ஒவ்வொரு சிரிப்பும் ரசிக்கும்படியாக இருக்க வேண்டும். ரசிப்பு சிந்தனைக்கு தூண்டும்படியாக இருக்கும். ஆனா பல இடத்துல சிரிச்சு சீரழிஞ்ச பல பேர் இந்த புலத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை அன்னைக்கு யசோதை பார்த்து சிரிச்சான்னா அது குழந்தைகளுடைய மலரை சொல்லுக்கான சிரிப்பு. அப்படிப்பட்ட பெருமை இந்த பூமியில இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் நம்ம ஒண்ணு சொல்லுவான், மத்தாலும் ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்லக்கூடிய சொல்லு சரியா இருந்தாலும் சொல்லக்கூடிய நேரம் தப்பா இருந்தா அது தப்பாத்தே முடியும். சொல்லக்கூடக்கூடிய செய்தி இந்த இடத்துல தவறுதலாவே இருந்தாலும் நேரங்காலம் சரியா இருந்தா அது நல்லதா முடியும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல்லோ பெருமையோ நம்மளை வச்சு நினைக்கிறது இல்லை, நேரமும் காலமும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. பல தடவை நீங்க பேசியிருப்பீங்க, பல உற்சாகப்படுத்தக்கூடிய கருத்தை சொல்லியிருப்பீங்க. அத்தனை கருத்தை சொல்லக்கூடியவன் நல்ல விஷயத்தை 400 பேர் சொல்லும் போது ஒருத்தன் கோபப்படுவேன். நீ என்ன சொல்றது? நீ சொல்லி நான் கேட்கணுமா? நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்ப. ஆனா சொல்லப்பட்ட சூழ்நிலை சரியா இருக்கு, அவன் கேட்கக்கூடிய சூழ்நிலை சரியா இல்லை. ஒரு ஆளுக்கு நல்லதா தெரியக்கூடியது இன்னொரு ஆளுக்கு நல்லதா தெரியாது. நாடகம் நடக்குது, நாடகம் நடக்கும் போது நாடகத்தை பார்க்கிறவங்களுக்கு ரசனையா இருக்கும். ஆனா கண்ணே இல்லாத ஆளுக்கு அது ரசனையா இருப்பதல்ல. நல்ல விஷயத்தை பேசுவிய, காது இருக்க ஆளுக்கு அது இனிமையா இருக்கும், காது கேட்காத ஆளுக்கு அது சங்கடமா இருக்கும். ஒரு இனிப்பு இருக்கு, சாப்பிடக்கூடிய இனிப்பு பொருள் உங்களுக்கு சுவையா இருக்கு, ஆனா சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அது கடுப்பா இருக்கும். ஏன்னா அவருக்கு அது வேண்டாதது, உனக்கு அது வேண்டியது. இந்த பூமியில ஆட்டமாடுறீங்க, நடனமாடுறீங்க, நடனத்தை பார்க்கிறவர்களுக்கு சிறப்பா இருக்கும், கண்ணே இல்லாதவர்களுக்கு நீங்க என்ன ஆடுறேன்னு தெரியாது. ஆக பூமியில ஒரு ஆளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது மற்றொருத்தருக்கு மகிழ்ச்சி தருமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல கிடையாது. ஒன்னை வச்சு ஒண்ணுக்கு பெருமை. இப்ப நீங்க சொன்னீங்க நான் ஒரு கோணத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன்னா மத்தாலும் இன்னொரு கோணத்தை புரிஞ்சுக்குவாங்க. என்னை எதிர்த்து பேசக்கூடிய ஆள் யாருமே இல்லையா, இந்த உலகத்துல என்ன மிஞ்சக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லையான்னு கிருஷ்ணதேவரோட அரண்மனையில ஒரு ஆள் புலவர் இருந்தா அப்படியா, என்னையா நீ சொல்ற, என்னை பேச்சால் வெல்லக்கூடிய ஒருத்தர் இந்த பூமியில கிடையாது அப்படின்னு சொல்ல. பாப்பா உன்னால பேச்சால வெல்ல முடியாது நினைக்கிறீங்களே, உன்னை என்னால வெல்ல முடியும்னு தெனாலிராம கையை தூக்க. எப்படா நீ வெல்லுவ? அதை படிச்சாரு, பண்டிதன், பெரியாளு. அப்படிப்பட்ட பெரியாள் நீ என்னத்தை பேசுவ அப்படின்னு கேட்க, நான் பேசுறையா, என்ற தன்னம்பிக்கை இருக்கு, அந்த ஆளை பேசி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல. அவை கூடுது, நாளைக்கு அரங்கத்தில் வச்சுக்கிறோம் பேச்சர்களுடைய தீர்ப்பை, வந்து பேசுங்க, யார் வெற்றியாளன்னு பார்க்க. எல்லாம் படிச்சேன்னு சொன்னா பாத்தீங்க ஒரு ஆளு, அவர் வந்தாப்பலையா முன்னால தெனாலிராமன் நிக்க, இந்த பக்கம் படிச்சால் நிக்க. இவர் என்ன பண்ணாரா, தெனாலிராமனை பார்த்து 1 அப்படின்னு ஒத்த விரல காட்ட, தெனாலிராமன் பார்த்தானா அவர் 2 அப்படி 2 விரல காட்டியிருக்கான். நம்மாலு 3ன்னு 3 விரல காட்ட, அவரு 4ன்னு 4 விரல காட்ட, இவங்க 5ன்னு 5 விரல காட்ட, அதை கையை மடக்கி இப்படி காமிச்சானா. ஒண்ணுமே புரியல. இந்த எல்லாம் படிச்ச புலவர் இருக்கா பாத்தீங்களா, அதை தெனாலிராமன் காலில் விழுந்துட்டானா. தெனாலிராமா நான் கூட நினைச்சையா இந்த உலகத்துல என்ன மிஞ்சி செய்யக்கூடிய ஆள் யாருமே இல்லைன்னு. ஆனா உன்னுடைய பேச்சாற்றல் உன்னுடைய நுணுக்கத்தையும் பார்க்கும்பொழுது இப்படியில ஏமாந்து போயிட்டேன், என்னுடைய அகந்தை அழிந்தது, ஆடவ அழிஞ்சிச்சு, நீனே வெற்றி பெற்றாயின்னு சொல்ல. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னடா நடந்துச்சு, இவன் 1ன்னு காட்டினேன், 2ன்னு காட்டினேன், 3ன்னு காட்டினேன், 4ன்னு காட்டினேன், இவன் 5ன்னு காட்டினேன், கையை மடக்கி காமிச்சேன், என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே, போட்டியில நீ ஜெயிச்சுன்னு சொல்றேன், என்னையா பேசுனேன், என்னையா சொன்னாலும் புலவரை கூப்பிட்டு மன்னர் கேட்டாப்பலையா. அப்பதான் புலவர் சொன்னாரா, இல்லைங்கய்யா நான் 1ன்னே, இந்த உலகத்தில் அன்பே சிவம், சிவம் 1 அப்படின்னு ஒத்த வரல காட்டுனே. அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரு, இல்லல்ல சிவம் 1 இல்ல, சக்தியையும் சேர்த்தா 2 அப்படின்னு 2 வரல காமிச்சாரு. நான் 3ன்னே. என்ன இந்த உலகத்துல மும்மூர்த்திகள் 3 பேரு, யார் யாரு, சிவன், பிரம்மா, விஷ்ணு, இவர்கள் 3 பேர்னு 3 வரல காட்டுனே.
அவர் 4 பேரை காட்டினாரு. ரிக்கு, யசூர், சாம, அதர்வன 4 வேதம் இருக்குன்னாரு. நான் 5 காட்டினேன். இந்த உலகத்துல நிலம், நீர், காட்டு, தீ, ஆகாயம் 5 பூதங்கள் இருக்குன்னு 5 காட்டினேன். தெனாலிராம கையை மடக்கி அந்த 5ஐயும் அடக்கி ஆள வேண்டும்னு காட்டினாயா. எப்படிப்பட்ட புத்திசாலியை வச்சுட்டு ஏயா படுத்துறியேன்னு இவன் கேட்க, இவர் கருத்து இருக்கா? தெனாலிராமனை கூப்பிட்டு போய் கேட்டிருக்காங்க. அந்த ஆள் அப்படி சொல்லிட்டாப்புல, நீ எதுக்குடா 1 2 3ன்னு காட்டுன்னு கேட்க, அப்பத்தான் இவர் சொன்னாப்புல என் பதில். இவர் பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னையா இடிச்சாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய, என்னைய கூட்டியாந்து முன்னால நிப்பாட்டுறிய. அந்த ஆளு உன்ன பின்ன பார்த்த ஆள் கிடையாது, இது வரைக்கும் பழக்கம் கூட இல்லை. என்னைய பார்த்து ஒத்த வரல காமிக்கிறேன், 1ன்னு என்னை காமிச்சு என்னை கொண்டு விடுவீன்னு சொல்றேன். 1ன்னு காமிச்சு என்னை கொண்டு விடுவீங்க. நான் சும்மா இருப்பேனா? நான் 2 வரல காமிச்சேன். 2 கண்ணையும் நோண்டி விடுவேனா? நான் 2 காமிச்சினாலாம். நம்மால் பார்த்திருக்கேன், 3 காமிச்சிருக்கேன். உனக்கு ராமத்தை போட்டு விடுவேனான்னு 3 காமிச்சின்ட்ட. அவன் பார்த்திருக்கேன் 4 பேர்ல காமிச்சு உனக்கு பட்டைய சாத்தி விடு இவன் காமிச்சானான். அப்படியா? நீ என்ன ஓட்டாலும் சரி, நீ நாமத்தை போட்டா அதை அடிப்பேன். இப்ப 5 பேர்ல காமிச்சு இவன் அரைஞ்சு விடுவின்னு அவன் சொன்னேன். நான் சும்மா இருப்பேனா? கையை மடக்கி இப்படி வச்சுட்டு காட்டினேன், உன்னைய குத்தி விடுவோம்னா நீ நானா? அதன் கருத்து 1 2 3 ஏகாதிபத்தியத்தில் இருக்கு. நம்மால் கணக்கு குத்திரை வெட்டுறேன்னு இந்த கணக்கில் இருக்கு. அப்ப அவர் ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிட்டா, இவர் ஒரு கோணத்துல புரிஞ்சுக்கிறார். அப்ப இந்த பூலகத்துல 10 மனிதர்கள் இருந்தா 10 பேருமே நம்ம சொல்ற கருத்தை ஒரு விதமா புரிஞ்சுக்குவான்னு கருத்து அல்ல. சிரிப்பு அவசியம். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சா சிரிப்பு சிறப்பு, இல்லைன்னா சிறப்பே நம்மளுக்கு மருந்தாக மாறிவிடும். எனவே இந்த பூலகத்துல கனவில் வரக்கூடிய ஆப்பிள காட்டுல கையில இருக்கக்கூடிய நெல்லிக்காய் பெருசு வழிநாகம் பேசுங்க. ரொம்ப நல்ல சிரிப்பை பத்தி ரொம்ப நல்ல. எங்க சிரிக்கணுமோ அங்கதான் சிரிக்கணும், எல்லா இடத்துலையும் சிரிக்க முடியாது. சிரிச்சா ஒருத்தி. மகாபாரத போர் வந்தது. ரொம்ப பேர் எல்லாரும் சொல்லுவாங்க மகாபாரத போர் வந்ததுக்கு ஏதோ காரணம் கிடையாது, பாஞ்சாலி தான் காரணம். பாஞ்சாலி சிரிப்பு தான் காரணம். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பெண்மகள் சிரித்தால் போச்சு புகையிலை விரித்தால் போச்சு அப்படிம்பாங்க. பெண்மகள் சிரித்தால் போச்சு புகையிலை விரித்தால். பெண்மகள் சிரித்தால் கவலை போகும், வீட்டில் சிரிச்ச முகமா இருந்தா. ஆனா எங்க சிரிக்கணுமோ அங்கதான் சிரிக்கணும், எல்லா இடத்துலயும் சிரிச்சு நிக்க கூடாது. பாஞ்சாலி சிரிச்சாங்க, எல்லாரும் துரியோதன கெட்டவர்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது. கொடுத்தாரு யாருக்கு? பாண்டவர்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு துரியோதனன். இன்னைக்கு இருக்க டெல்லி, அதான் இந்திரபிரஸ்தம். அப்ப மகாபாரதத்துல அதை கொடுத்தாரு. இந்த வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாரு. எதுவுமே கொடுக்காம எல்லாம் இல்ல, எல்லாரும் எதுவுமே கொடுக்கலன்னு பேசுவாங்க, கிடையாது, கொடுத்தாரு. அப்ப அது அடர்ந்த காடு, அதை சரி பண்ணி என்ன பண்றாங்க, பெரிய மாளிகை கட்டுறாங்க. யாரு மாதிரி? இப்ப ஆளுகாசு முதலாளி கட்டிருக்காருல 133 கோடி இல்ல, அது மாதிரி தரை எது தண்ணி எதுன்னு தெரியாம யாரு கட்டிருக்காரு? பாண்டவர்கள் கட்டிட்டாங்க.